அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் மதிய சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு. என்னென்ன சாப்பாடுன்னு பார்ப்போம். அது எப்படி ரெடி பண்ணுறேன்டும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து அரிசி காஞ்சி அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ சோறு கொதி வருது. இன்னொரு அடுப்பில் பீட்ரூட் வந்து வேக போட்டிருக்கேன். இறால் உண்டைக்கல்யா, இது வந்து தோல் எடுத்துகிட்டு மஞ்சள் போட்டு உப்பு போட்டு கழுவி வச்சுருக்கோம். இப்போ உண்டைக்கல்யாக்கு நம்ம அரைச்சிப்போம். இப்போ இந்த உண்டைக்கல்யா இது அரைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன செஞ்சுருக்கோண்டா, 2 வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, 2 முட்டை, தேவையான அளவு உப்பு, மிளகு 1 ஸ்பூனு, ஜீரகம் 1 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூன் போட்டு, பூண்டு ஒரு 10 பல் கணக்காக போட்டு இப்போ அதை நம்ம அரைக்கணும். அந்த இறாலை இப்போ மசாலாலாம் போட்டு அரைச்சி நம்ம உண்டைக்கல்யாவுக்கு ரெடி பண்ணியாச்சு. இனிமேல் இது போட்டு பொரிச்சு எடுக்கணும். அப்புறம் சோறு ஆயிடுச்சு. சோறு வடிச்சு விட்டு நம்ம அடுப்பில் வச்சு ஆஃப் பண்ணியாச்சு. காய்கறி எனக்கு வச்சு போகிறோம். அதுக்கு வந்து வெண்டைக்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன், தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், நாட்டு வெங்காயம், அப்புறம் வந்து கொஞ்சோண்டு இறால் தாளிக்க, கருவேப்பிலை, பச்சை மிளகா, இது பூண்டு, இதுதான் தாளிக்க தேவையான பொருள். காய்கறி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். ஆனது காய்கறி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது அடுப்பை பற்ற வச்சு அதில் நம்ம வந்து சட்டியை வச்சிட்டோம். சட்டி கொஞ்சம் சூடாகணுன்னா அதில் ஆயிலை ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கிற கொண்டைக்கல்லையை அதில் போட்டு கொஞ்சம் வறுக்கணும். வறுத்து விட்டுட்டு அதில் வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் வேக வைக்கணும். இப்போது பீட்ரூட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கோப்பையில் எடுத்து வச்சுக்கலாம். உண்டைக்கல்யா பொரிக்கிறதுக்கு இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு பேன் வச்சாச்சு. இதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம அதில் உண்டைக்கல்யாவை போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா ப்ரௌன் நிறத்துக்கு ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம பரட்டி போடுவோம். கொண்டைக்கல்லை வெந்துடுச்சு. இப்போ இதை நம்ம காய்கறி போட்டுக்கலாம். காய்கறி போட்டாச்சு. இதில் கேரட்டு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய், அப்புறம் முள்ளங்கி, உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு, சுண்டைக்காய் எல்லாம் போட்டு வேக வச்சுருக்கோம். இப்போ இதை மசாலா போட்டு மூடி வச்சுருவோம், வேகட்டும். இதில் மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 1.5 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, மிளகுத்தூள் 1 ஸ்பூனு, ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். உப்பு தேவையான அளவு போட்டு தண்ணி ஊற்றி இப்போ நம்ம இதை கிண்டி விட்டு வேக வைப்போம் காய்கறி. உண்டைக்கல்யா நல்லா வெந்துருச்சு, பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சு இப்போ பாக்கி இருக்க எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துப்போம். காய்கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ அதுக்கான தாளிப்பு நம்ம தாளித்து ஊற்றி, நண்டு வச்சுருக்கோம். நண்டு ஆஞ்சி இஞ்சி வச்சுருக்கு புடவை எடுத்துகிட்டு இப்போ இதில் மசாலா போட்டு பரட்டிக்கலாம். நண்டுக்கு தேவையான மசாலா போட்டாச்சு. இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டு இப்போ இதை பரட்டி வச்சிடலாம். நண்டு பொரிக்க அடுப்பில் சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றிட்டோம். இப்போ இதில் நண்டை போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம நண்டை போட்டாச்சு. இப்போ பொரிச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம என்னென்ன போட்டிருக்கோம்னா 4 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் ஜீரகம், பூண்டு, அப்புறம் சின்ன வெங்காயம், வெண்டைக்காய் கட் பண்ணி போட்டிருக்கோம், ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கோம், அப்புறம் இறால் போட்டிருக்கோம், கொஞ்சம் பெருஞ்சீரகத்தூள், அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நம்ம இப்போ இதை தாளித்து அதில் ஊற்ற வேண்டியது. நம்ம நண்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிடலாம். இதில் 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிட்டோம். இப்போ இது நல்லா வதங்கணுன்னா நம்ம காய்கறி அனுப்பில் சேர்த்துக்க வேண்டியது தான் தாளிப்பை. வெண்டைக்காய்லாம் நல்லா இருந்துச்சு. தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆனத்தில் போட்டுக்கலாம் தாளிப்பை. இதில் நம்ம தாளிப்பை போட்டுக்கிட்டாச்சு. இப்போ புளி கரைச்சி ஊற்றணும். இதில் தேவையான அளவு புளி ஊற்றிக்கணும். நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு புளி ஊற்றிக்க வேண்டியது தான், புளி கரைச்சி. வந்து இதில் நம்ம தேங்காய் சேர்த்துக்க போகிறோம். தேங்காய் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ தேங்காய் போட்டு கிண்டி விட்டுட்டோம். இதில் ஒரு கொதி கொதிச்சோன்னா நம்ம ஆஃப் பண்ண வேண்டியது தான். நம்ம வீட்டோட மதிய சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. என்னென்னு பார்ப்போம். காய்கறியானம், வடித்த சோறு, நண்டு பொரியல், உண்டைக்கல்யா, இறால் போட்டு உண்டைக்கல்யா, பீட்ரூட் பொரியல். ஸோ நம்ம வீட்டோட மதிய லஞ்ச் தான். எங்கள் ஊரில் நாங்கள் வந்து இது உண்டைக்கல்யான்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் இதுக்கு என்ன பேருன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.